ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமக்கு தேவையான மூலிகைகள் எதுவுமே தூரமாகவே இருக்காது, நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும். நம்ம தான் அதை கண்டுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், முடக்கத்தான் கீரை நம்ம எவ்வளோ தேடுவோம், அப்போ கிடைக்காது. ரோடு சைடு பாருங்கள், ஒரே ஒரு கொடியில் ஃபுல்லாக இலையும் காயும் விதையுமாக தான் இருக்குது. கரெக்டாக மழை வரும்போது அந்த செடி முளைச்சி நல்லா தளிர்த்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல விதைகள் வந்து இந்த வெயில் காலத்தில் செடி பட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த விதைகள் எல்லாமே விழுந்து அது அந்த தண்ணியில் அடித்து போகிற இடம் எல்லாம் அந்த கீரைகள் முளைக்குது. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக செம்மையாக தளைஞ்சிருக்கு. இலைகள் கொஞ்சம் வாட்டமாக இருக்கு அப்படின்னா வெயில், சரியான வெயில், மத்தியான டைம் அப்படிங்கிறதுனால அந்த இலைகள் ஒன்றும் நல்ல பளிச்சுன்னு இல்லை. பட் ஆனால் நல்லா பச்சையாக தான் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது, ஃபுல்லாக காயாக தான் இருக்குது. இதோட விதைகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணு மாதிரி தெரியும், கருப்பாக இருக்கிறதுல வெள்ளை கலரில் சின்னதாக ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த காஞ்ச விதைகளை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு மழை டைமில் நம்ம வீட்டில் போட்டோம் அப்படின்னா செம்மையாக சூப்பராக வளரும். சிம்பிளாக வளரக்கூடிய ஒரு கீரை தான் இந்த முடக்கத்தான் கீரை. இது வந்து முடக்கு வாதத்தை அறுக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சூப்பு வச்சு குடிக்கலாம், தோசையில் கலந்து சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா சில பேர் வந்து இதை ஜூஸாக அரைச்சி குடிக்கிறாங்க. நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இலை ரொம்ப அழகாக இருக்கும்.